ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இப்போ வெஜ் குருமா செய்கிறதுக்கு என்னென்ன தேவைன்றதை பார்த்துக்கலாம். நான் வந்து 2 தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், அப்புறம் பீன்ஸ், கேரட், காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு, பட்டாணி, சோயா அதெல்லாம் வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு, அப்புறம் கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் பொட்டுக்கடலை, கொஞ்சம் கசகசா, சோம்பு, பட்டை, கிராம்புலாம் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறேன். எண்ணெய் ஊற்றி அதில் சோம்பு, பட்டை, கிராம்பு, வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு அது கூட வந்து நான் அப்புறம் வந்து மல்லித்தூள் 2 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் கொஞ்சம், அப்புறம் கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூன் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்கவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கவும் நான் வந்து தக்காளியை சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்துட்டு அது கூட வந்து கொஞ்சோண்டு சால்ட்டும் சேர்த்துக்கிறேன். ஏன்னா அந்த தக்காளி வதக்கிறதுக்காக. கொஞ்சம் வதங்கினோடனே நான் நறுக்கி வச்சுருக்க காய்கறிகள் கேரட், பீன்ஸ், காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு இதெல்லாம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா தண்ணி எதுவுமே ஊற்றலைங்க. நல்லா வதக்கிக்கிறேன். நல்லா வதங்கவும் நான் வச்சுருக்க மசாலாலாம் நீங்கள் சொல்லியிருந்தேன்னா அந்த மசாலாலாம் போட்டுக்கிறேன். போட்டுட்டு நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டுட்டு சோயா நம்ம நல்லா அது தண்ணியெல்லாம் பிழிஞ்சு அதை எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய், அந்த பேஸ்ட்டை ஊற்றிட்டு அந்த மிக்ஸி ஜாரை கழுவி இன்னும் கொஞ்சம் அது கூடயே தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து நீங்கள் உப்பு பாருங்கள். உங்களுக்கு உப்பு போதுமான அளவு இருந்தால் ஓகே. எவ்வளோ தண்ணி வேணுமோ அதை சேர்த்துட்டு நல்லா ஒரு கொதி வரவும் நான் பச்சை பட்டாணி, உரிச்ச பட்டாணி வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு உங்கள்கிட்ட மல்லித்தழை இருந்தால் நீங்கள் போட்டுக்கலாம். நான் மல்லித்தழை இல்லாதனால போட்டு 2 விசிலுங்க நல்லா வரவும் மிக்ஸ் பண்ணி இறக்கி நீங்கள் சப்பாத்தி கூடயோ இல்லை சாதத்து கூடயோ இல்லை தோசை, இட்லி எது கூட சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.